இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் விடுங்க. அப்போ தான் பட்டாணி நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பட்டை, 4 லவங்கம், 4லேருந்து 5 அளவுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க போதும். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கேரட், காய்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க போதும். இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கூட சோம்பு, கேஷ்யூ பின்ன ஏலக்காய் 3 சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு எதாவது தேவை இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வெஜ் குருமா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.